த எண்ட் ஆஃப் யுவர் ஸ்டோரி. நாளைக்கு நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிறப்போ அதோட எண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு இந்த 3 months ரிவிஷன் எப்படி பண்ணணும். சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரிவிஷன் எப்படி இருக்கணும். இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் ரிவிஷனை இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எழுதிட்டு. அடுத்து இதுக்கப்புறம் எப்படி மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு கேட்டகரி. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் ரிவிஷனை முடிச்சிட்டிங்க, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த டைம் லைனுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வருவோம், இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்க, என்னோட ரிவிஷனை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இங்கேருந்து கவனிங்க. இன்னும் நான் சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரிவிஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். உங்களோட ரிவிஷன் ஷெடியூலில் நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னும் படிக்கவே இல்லையோ, அது வரப்போ அதுக்கு மட்டும் டக்குன்னு ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரிவிஷன்ஸை கன்டினியூ பண்ணணும். த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஷுட் பி அ சாலிட் ரிவிஷன். அதோட மீனிங் என்ன, சாலிட்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 6 மாதம் படிச்சிருக்கலாம், இல்லை 1 வருஷம் 2 வருஷம் கூட படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சாலிடாக திரும்ப படித்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். எவ்வளோ நாள்? நான் 6 மாதம் படித்தேன், இன்னும் எனக்கு எக்ஸாமுக்கு 4 மாதம் இருக்குது, இன்னொரு 4 மாதம் ரிவைஸ் பண்ணுறேன், அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், சாலிட் ரிவிஷன் ஒரு 2 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடுத்து வர 8 வாரத்துக்கு, அதாவது 2 months எப்படி ரிவிஷன் வந்து பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் ஃபிசிக்ஸில் நான் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும், பயாலஜியில் என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு வாரமும் அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த வீக்கில் 720 மார்க்ஸுக்கு ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இப்போ எல்லாரும் என்கிட்ட ப்ரோ அப்படியே ஷெடியூல் போட்டு கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. கிடையாது, உனக்கான ஷெடியூலை நீ தான் போடணும். நீ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்க அப்படிங்கிறத நீ அனாலிசிஸ் பண்ணி நீ ஒர்க் அவுட் பண்ணி ஷெடியூல் போடணும். எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம். அப்படி அனாலிசிஸ் பண்ணி ஷெடியூல் போடுறதுனால நீ எங்கே வீக்காக இருக்கங்கிற நீ தெரிஞ்சுக்கிருவ. அது அட்வான்டேஜா, இல்லை நான் போட்டு கொடுக்குற ஷெடியூலை நீ ஃபாலோ பண்ணுறது அட்வான்டேஜா? ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி ஷெடியூல் போடணும் அப்படிங்கிறத நான் கைட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி போட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் 3 சாப்டர், ஃபிசிக்ஸில் 3 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர், பாட்னியில் 3 சாப்டர், ஜுவாலஜியில் 3 சாப்டர். இந்த மாதிரி ஷெடியூல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வர 8 வீக்ஸில் உங்களால் எல்லாத்தையும் சாலிடாக ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்டில் 3 சாப்டர் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு சாப்டர் நீங்கள் படித்தாலே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் உங்களோட ஷெடியூலை நீங்கள் போடணும். ரெண்டாவது, எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நான் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அட் த எண்ட் ஆஃப் த வீக் வந்து ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் டெய்லி நான் MCQ சால்வ் பண்ணல, எனக்கு டைம் இல்லை. இதெல்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் டெய்லி ரிவிஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் MCQ சால்வ் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ MCQ சால்வ் பண்ணுறீங்களோ அதில் PYQஸ்க்கு இன்னும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் மொத்தமாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மோர் தென் 50 கொஸ்டின்ஸ் PYQஸாக இருக்கணும். PYQஸ்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மணி நேரம் நான் வந்து MCQ சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக அதையும் ஃபாலோ பண்ணணும். அஸ் யூஷுவல் உங்கள் ஷெடியூல் படி உங்கள் ரிவிஷனையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். நான் என்னதான் ஃபிசிக்ஸ் ரிவைஸ் பண்ணாலும் எக்ஸாமில் ஒரு MCQ கேட்குறப்ப அதை என்னால் கரெக்டாக அப்ரோச் பண்ண முடியல, கரெக்டாக நான் படித்த கான்செப்டை அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் MCQ அப்ரோச் ஷீட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்போவே ஒவ்வொரு சாப்டர்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டை எடுத்து அந்த சாப்டரோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிடணும். பண்ணிட்டு நீங்கள் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்துக்கலாம் ஃபிசிக்ஸில். ஸோ அதில் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிட்டி ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி போய் பாருங்கள். அதில் எது டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, எதில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் லெவல் 3 கொஸ்டின்ஸாக இருக்குது, ஹையர் ஆர்டர் திங்கிங் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. நார்மலாக ஒரு ஃபோர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இந்த பர்டிகுலர்
ப்ராப்ளத்தில் நம்ம என்ன அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்தர் ரிவிஷன்ஸ்லையும் உங்களோட கடைசி ரிவிஷனுக்கும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த எம்சிக்யூ அப்ரோச் ஷீட்டை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி டைப் ஆஃப் நார்மல் ப்ராப்ளம்ஸ்னால் நார்மலாக அப்ளை பண்ணணும், எப்பயும் போல அப்ரோச் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரப்ப லெவல் 3 ப்ராப்ளம்ஸ் வரப்ப இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வரும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நார்மல் அப்ரோச் பண்ணுற மாதிரியே ஒரு ஹையர் ஆர்டர் கொஸ்டினுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டு ஆன்சர்ஸ் வராமல் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கரெக்டாக இந்த ஸ்டெப் உங்களுக்கு அந்த டைமில் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து இந்த எம்சிக்யூ ஷீட்டை வந்து முதல் நாள் எடுத்து இப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாம் ஹால் போனோடனே டக்குன்னு உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆயிரும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல, ரொம்ப வந்து திணற தேவையில்ல அங்கே போயிட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 8 வாரத்தில் ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. சாலிட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எஸ், ரிவைசன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம், மார்க் டெஸ்ட் எழுதணும். இயர்லியாக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக மார்க் டெஸ்ட் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்வான்டேஜ். டெய்லி லாஸ்ட் அந்த 1 மந்தில் வந்து டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகும் நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். இது வரைக்கும் நீங்கள் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்திருப்பீங்க, வாரம் நீங்கள் என்னென்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ இப்போ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியலன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எரர் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு எழுதுகிற மார்க் டெஸ்ட்டில் என்னெல்லாம் தப்பு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எரர் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை எல்லாத்தையும் உட்காந்து நாளைக்கு ஒரு நாள் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இப்படியே கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்புறம் இந்த எரர் அனாலிசிஸை ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்காக ஒரு சீட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இது அச்சீவ்மென்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் அச்சீவ்மென்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும், எரர் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் லாஸ்ட் ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மார்க் டெஸ்ட். எக்ஸாம் போறதுக்கு முதல் நாள் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அதை எரர் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன தப்பு விடுறோமோ அதை மட்டும் திரும்பி போயிட்டு என்ன தப்பு விட்டோம், ஏன் தப்பு விட்டோம் சொல்லி அனாலிசிஸ் பண்ணி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் உங்களோட ரிவிஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் சாலிடாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதி அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் போயிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். திரும்ப ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ லாஸ்ட் டே ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா காமாக வச்சுக்கோங்க. இந்த டேல தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன எம்சிக்யூ அப்ரோச் ஷீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் டே பிஃபோர் த எக்ஸாம் ஒரு வாட்டி தரவாக வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் கூலாக காமாக நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன, அதுக்கான அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் சாலிடாக கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்த ரிவிஷன்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி அதில் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர்ஸ் உங்களுக்கு டக்குன்னு உங்கள் மெமரியில் வரும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.